ஒரு லாங் சைஸ் நோட் வச்சனே பாத்தீங்களா? அதுவா? நான் தான் எடுத்து அந்த ஃப்ரிட்ஜ் மேல வச்சேன். என்னது? அந்த ஃப்ரிட்ஜ் மேல வச்சேன்னு. நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தது வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? நீ இவ்வளவு நேரம் தேடிட்டு தானே இருந்த. ஏன் நோட்டை பாத்தீங்களான்னு என்கிட்ட கேட்டியா? படிக்கிற பிள்ளை புத்தகத்தை கண்ட இடத்துல போட்டா படிப்பு எப்படி ஏறும்? வாய மூடுங்க. கொஞ்சம் மரியாதை கொடுத்து ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. இந்த வீட்ல மத்தவங்க கிட்ட வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. நடக்கிறதே வேற. இதா உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி நடந்து பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது. பாப்பா பாப்பா பாத்தியா பாப்பா என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போறான்னு? யாரு? வேற யாரு? எல்லாம் உன் நாத்தனார அந்த சூர்யா தான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாப்பா, அந்த பிள்ளைய நல்லா படிமான்னு சொன்னேன். அதுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம என்ன கண்ட மணிக்கு பேசிட்டு போறா. மெதுவா பேசுங்கக்கா. அவ காதுல விழுந்து அந்த போகுது. வானரம் வெளியில போயிருச்சு. அவகிட்ட நீங்க எதுக்கு பேச்சு வச்சுக்கிறீங்க? ஆமா, அவ எனக்கு சரிக்கு சமம் பாரு. அவளை கொஞ்சம் கொணாத்துறதுக்கு. அவளை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு பாப்பா. என்ன ஆட்டம் ஆடுற தெரியுமா அவ? விடுங்கக்கா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. ஐயோ, அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது பாப்பா. உன் பெரிய நாத்தனால வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு பதிலா இந்த பிசாச முதல்ல வெளியில அனுப்பணும். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் தானா நடக்கும். முதல்ல இந்த பிசாச மூட்டை கட்டி அனுப்பு. அப்புறம் உன்னைய ராணி மாதிரி பாத்துக்கிறேன். என்ன நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. இன்னியா? வா சூர்யா, என்னாச்சு? ஸ்ரீதேவி அக்கா இதை சொன்னாங்க, நல்லா திட்டி விட்டாங்க. எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன சூர்யா மரியாதை இல்லாம பேசுற? நீங்க நடந்துக்கிட்டதெல்லாம் சரியான சொல்லுங்க. இது பாரு, ஸ்ரீதேவி அக்கா சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாதீங்க. என்ன திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ராஜ், இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளு. என்ன பண்ணாங்க? உனக்காக சப்போர்ட் பண்ணி ஸ்ரீதேவி அக்காவை திட்டினேன். அது தப்பா? இப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்க நட்ராஜ். இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் மதிய இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாங்க. ஏ சூர்யா, என்ன உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. அதுக்காக இப்படிதான் எம்எல்ஏ அபண்டமா பழி போடுங்க. இப்படி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. ஏய், என்ன பேசுற? திவ்யா தான் மதி வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏய், எல்லாம் டிராமா நட்ராஜ். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது நானே கேட்டேன். ஒட்டு கேட்டியா? எப்படி கேட்டிருந்தா என்ன? நீங்க சொன்னது உண்மையா இல்லையா? பாத்தீங்களா? இதுக்கு மேல இந்த வீட்ல நான் ஏதாவது பேச முடியுமா? பேச்ச மாத்தாதீங்க. சொன்னீங்களா இல்லையா? நான் ஸ்ரீதேவி அக்காவை தான் திட்டினேன். ஏங்க இப்படி நடிக்கிறீங்க? இது உங்களுக்கே கேவலமா இல்ல? இங்க பாரு நட்ராஜ், இவங்க போய் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுனது உண்மை. நான் கேட்டுட்டேன்னு தெரிஞ்சது நடிக்கிறாங்க. எனக்கு இது தேவைதான். நான் நடிச்சு உங்க சொத்தைய தூக்கிட்டு போறேன். என் வாழ்க்கையில யாருமே என்ன இவ்வளவு கேவலமா பேசுறதே இல்ல. இவ்வளவு கேவலமா நடந்துட்டவங்கள பார்த்ததே கிடையாது. ஆமாமா, உன்னை தவிர மத்த எல்லாருமே கேவலமானவங்க தான். இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு அந்த தகுதியே இல்ல. நீங்க ஒரு ஃப்ராட். ஏய், பேசிட்டே இருக்க. விட்டா பேசிட்டே போற. நான் அன்னிங்கற மரியாதை கூட இல்லையா? என்ன நட்ராஜ், ஏன் இப்படி மாறிட்ட? பொண்ணடி பேச்சை கேட்டுட்டு என்ன வேணா செய்வியா? சீ, உன்னை பார்த்தாலே எரிச்சல வருதுடா. ஏய், எரிச்சல இருக்குனா எங்க போய் தொலைடி. ஹோ, வீட்டை விட்டு போன்னு சொல்றியா? ஆமா, நீயும் மதி ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் இங்க இருக்கவன எல்லாரும் போய் தொலைங்க. போடா, போதா போறோம். இனிமே உன் கூட யார் இருக்க போறா? நாங்க மதி கூடவே போறோம். அம்மா வரட்டும், எல்லாத்தையும் சொல்றேன். ஏய், போடி. எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு.
சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காந்துட்டு போறது நம்பிக்கை. வா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ஆமா, உட்காந்துட்டு போனா மட்டும் சரியாயிடுமா? இங்க வரவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வராங்க. சோ இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் நம்புறியா நீ? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு. அதுக்கே மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்க. அது இல்ல, நான் ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கேன். என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. கௌதம் வந்து அவன் பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டான். நான் தான் இப்ப கிடந்து அவஸ்தைப்படுறேன். ஏய், ஏன் அவனுக்கு என்ன? அவன் நல்ல பையன் தானே. ஏண்டி நீயும் இப்படி பேசுற? நான் ஏற்கனவே வினோத்தை லவ் பண்ணது கௌதம்க்கு தெரியாதுல்ல. ஏன் அவனுக்கு ஏன் தெரியணும்? ஏய், மனசுக்கு உறுத்தலா இருக்குடி. சும்மா லூஸ் மாதிரி பேசாதடி. வினோத் தப்பானவன்டி, கௌதம் நல்லவன். ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அண்ணன் தம்பி லவ்வர் ஏன் பெத்த அப்பாவாவே இருக்கட்டும், நல்லவனா கெட்டவனான்னு மட்டும் பாரு. கெட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கவே யோசிக்காத, தூக்கி எறிஞ்சிரு. ஒரு கெட்டவனை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நல்லவனோட வாழறத யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், நல்ல லைஃபை மிஸ் பண்ணிடாத. இப்பவே அவனுக்கு ஓகே சொல்லு, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பாத்தியா, நான் சொன்னதை சாமியா அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவ்ளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. நீ இழந்த சந்தோஷத்தை இவன் மூலமா உனக்கு கடவுள் திருப்பி கொடுக்க போறாரு. கெட்டவனை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா நரகத்துல வாழறதை விட ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் நிம்மதியா வாழ்ந்தா போதும். என்னடி யோசிக்கிற? இல்லடி, கோயிலுக்கு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இப்ப ரொம்ப தெளிவாயிட்டேன். இப்ப என்ன லவ் பண்ற கௌதம்க்கு ஓகே சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் என்ன கண்டிப்பா நல்லா பாத்துப்பான்ற நம்பிக்கை வந்துருச்சு. என் லைஃப்ல மிகப்பெரிய டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ ரொம்ப நல்லவடி, உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். தேங்க்ஸ் டி. சரி வா போலாம். உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நானும் குழப்பமான மனநிலையில தான் இருந்தேன். நான் ஒரு நல்ல முடிவெடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். எங்கடா இருக்க? ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல? டிராஃபிக்ல இருக்கியா? சீக்கிரம் வாடா. நீதான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்ட. இப்பதான் காத்துட்டு இருக்கிறதோட வலி என்னன்னு எனக்கு தெரியுது. அன்னைக்கு நீ என்கிட்ட லவ் சொல்லிட்டு இதே மாதிரி தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப. இப்ப நான் உன்னை காக்க வைக்க மாட்டேன். நீ லேட்டா வரதுக்கு உன்னை பனிஷ் பண்ண போறேன். சீக்கிரம் வாடா.
அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. வாங்க போலாம். என்னங்க, வீட்ல பழைய ஸ்டவ் இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாத்திட்டு வந்துடலாமா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? இல்லங்க, சரியாவே எரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம். சரி கிளம்பு. சரிங்க. அக்கா, அக்கா, இந்த வரேன் பாப்பா. சொல்லு பாப்பா. அக்கா, கொஞ்சம் வெளியே திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நானும் இவரும் போயிட்டு வந்துடுறோம். கடைக்கா போறிய? நானும் உங்க கூடயே வாரேனே. நீங்க எதுக்கு வரீங்க? இல்ல, நானும் உங்க கூடயே வந்துட்டு உங்க கூடயே வந்துடுறேனே. என்னக்கா, நானும் இவரும் பைக்ல போறோம். நீங்க எப்படி வருவீங்க? பாப்பா, ஒரு ஆட்டோ பிடிக்க சொல்ல, நாம 3 பேரும் ஆட்டோலயே போயிட்டு வந்துருவோம். இப்ப நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? சும்மாதான், நானும் உங்க கூடயே வாரேனே. என்னால இங்க தனியாவே இருக்க முடியாது. இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா? பாப்பா, அந்த பொண்ணு பாக்குறத பாத்தியா? என்னைய கருமுறு கருமுறு முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. நீங்க மட்டும் என்னை எங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆலையில மாட்டின கரும்பு மாதிரி என்ன அப்படியே சக்கையா புழிஞ்சு போடுவா. இங்க பாருங்க, என்ன பத்தி தேவையில்லாம பேசாதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். மாப்பிள்ள, அக்கா விடுங்க, அவ பாட்டு அமைதியா தானே இருக்கா. அமைதியா இருக்கிறது, சோகமா இருக்கிறது எல்லாம் ஆளுங்க இருக்கிறப்ப மட்டும்தான். ஆளுங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்னை அப்படியே பிச்சி பியானு பார்த்து கத்தையில மாட்டி தொங்க விட்டுருவா. என்னக்கா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க, நீ பாத்துப்பியா? கிளம்பலாம். ஐயோ பாப்பா, மாப்பிள்ளதான் என்னைய புரிஞ்சுக்கிடாம பேசிட்டு போறாரு. நீங்க இப்ப என்னைய தனியா விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்பி வரும்போது நான் உயிரோட இருப்பனோ இல்லனா பணமா இருப்பனோ தெரியலையே. என்னக்கா பேசுறீங்க? அவ அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா. ஏன் நட்ராஜ், அறிவுல உனக்கு? அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நீ அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்க? வீட்டு வேலை செய்யற அம்மா என்ன கொலகாரி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஏய், அவங்க ஒன்றும் தப்பா சொல்லியா? என்னது, அவங்க தப்பா சொல்லலையா? நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? என்ன ஆச்சு உனக்கு? நீ முழுசாவே மாறிட்டியா? என்ன விட வீட்டு வேலை செய்யறவங்க உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்களா? ஏய், என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சும்மா வீட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம அம்மா என்ன வேலை பார்த்தாங்க? வீட்டு வேலை தானே பார்த்தாங்க. அந்த வேலையை பார்த்து தானே நம்மளை காப்பாத்துறாங்க. அப்ப வீட்டு வேலை பாக்குறாங்கன்னா கேவலன்னு அர்த்தம், அப்படிதானே? டேய், ஏதாவது சொல்லிட்டு போறேன்டா. நம்ம அம்மாவும் இந்த பொம்பளையும் ஒண்ணா? இந்த பாரு, பொம்பளை கும்பலனா அவ்வளவுதான். சொன்னா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. பாத்தீங்களா மாப்பிள்ள, உங்க முன்னாடி எப்படி அடிக்கிறக்கு வாரான்னு. அக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. ரொம்ப சந்தோஷம்டா, நம்ம அம்மாவை கூட விட்டு கொடுத்துட்டேன்ல. நான் மதி கூட போறேன்னு சொன்னப்ப கூட போய் தொலை, ஒளிஞ்சதுங்கிற மாதிரி சொன்னேன். அப்ப கூட கஷ்டமா இல்ல? நம்ம அம்மாவை இவங்க கூட கம்பேர் பண்ணிட்டல. ஏய், அம்மா எத்தனையோ வீட்ல வேலை பார்த்திருக்காங்க, ஆனா அவங்களால எந்த வீட்லயுமே பிரச்சனை வந்ததில்ல. ஆனா இவங்க என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து நம்ம வீட்ல பிரச்சனையா தான் நடந்துட்டு இருக்கு. நீ இப்படியே இருடா, அவங்கள நீ நல்லா பாத்துக்கோ, அவங்களோட நல்லா கவனிச்சுப்பாங்க. ஏய், என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் நை நைன்ற. இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அக்கா, நீங்களும் சும்மா கூட கூட பேசிட்டு இருக்காதீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கக்கா. இங்க பாரு சூர்யா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன், பாத்துக்க. ஏய் வா. சொல்லு சூர்யா, என்ன விஷயம்? எங்க இருக்க?
பார்லர்ல. நீ உடனே வீட்டுக்கு வா. என்னாச்சு? உடனே கிளம்பி வான்னு சொல்றேன்ல. வர முடியுமா முடியாதா? ஏய் என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, இங்க பெரிய ப்ராப்ளம். என்ன சொல்லு. என்னால இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது. ப்ளீஸ், இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி நீ முதல்ல அம்மா கிட்ட போனை கொடு. அம்மாவும் பாட்டி ஐ செக்கப்க்கு போயிருக்காங்க. உனக்கும் திவ்யாக்கும் ஏதாவது பிரச்சனையா? எல்லாத்தையுமே நீ போன்ல தான் கேட்டுட்டு இருப்பியா? நேர்ல வர மாட்டியா? ஏய் நான் இங்க முக்கியமான கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேணா இங்க கிளம்பி வா. நீ வா, நான் பாத்துக்கிறேன்.